எங்கள் அண்ணன் பசங்க, எங்கள் அக்கா பசங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாடியில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நான் ஒரு நாள் ஊருக்கு போகிறேன், எங்கள் ஊருக்கு. இவங்க எல்லாம் வீடியோலாம் பார்த்துட்டு இருப்பாங்க மாடியில் உட்காந்து, எல்லாம் குரூப்பாக கேம் விளையாடுவாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் போகிறேன், போனால் என் வீடியோ ஓடிட்டு இருக்கு. நான் பேசிட்டு இருக்கிறேன் ஒரு ஸ்கூலில், அதை பார்த்துட்டு இருக்காங்க. வெற்றியை வசமாக்குவது எப்படி, அதை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சரியம், என்னது இவங்க நம்ம வீடியோலாம் பார்க்குறாங்க அப்படின்னு. நான் மெல்ல உள்ளுக்கு போனேன், என்னை பார்த்துட்டாங்க. நான் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கேன், ஜெயிக்கணும், ஜெயிப்பது எப்படி அப்படியே என்ன பார்க்குறான் அவன். எங்கள் அண்ணன் பசங்க, அக்கா பசங்கலாம் டிவியை பார்க்குறான். என்னடா அது, என்ன பேச போகிறாங்களோ சொல்ல போகிறாங்களோ, எனக்கு ஒரே இது. பேசியெல்லாம் முடித்த பிறகு ஆரம்பிக்கிறாங்க கச்சேரியை. சித்தப்பா நல்லா தான் பேசுகிறேன் அப்படிங்கிறான். உடனே எங்கள் அக்கா பையன், ஏய் நல்லா பேசாட்டி 5 லட்சம் கொடுப்பாங்களாடா அப்படிங்கிறான். அப்படின்னு அப்புறம் மெல்ல பாரு, உங்கள் ஜென்ரேஷன் பாரு எப்படி யோசிக்கிறாங்கன்னு. ஒருத்தன் கேட்குறான், அது என்ன சித்தப்பா ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்ற, ஒருத்தன் கட்டாயம் ஜெயிச்சு தான் ஆகணுமா, ஜெயிக்கணுன்றது என்ன மேண்டேட்ரியா அப்படிங்கிறான் ஒருத்தன். ஓ, நான் பேசாமல் இருக்கேன். இன்னொருத்தன் சொல்கிறான், சித்தப்பா ஒருத்தன் தோத்தாதான் ஒருத்தன் ஜெயிக்க முடியும், எல்லாரும் ஜெயிக்க முடியாது. நான் அப்படியே பார்க்குறேன். அடுத்து இன்னொருத்தன் பாருங்க, அதில் நான் நீட்டை பற்றிலாம் பேசியிருக்கிறேன். அவன் சொல்கிறான், மாமா எல்லாரும் டாக்டர் ஆனா யாரு மாமா பேஷண்ட்டு அப்படிங்கிறான். எனக்கு ஒன்றுமே பதில் சொல்லலை. ஆனால் ரொம்ப ஆழமான கேள்வி, ஏன் ஜெயிக்கணும்? ஜெயிக்கிறது கட்டாயமா, ஜெயிக்கணுன்றது அவசியமா? அப்படி ஒரு தாட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். பல பேருக்கு ஒரு 60-70%. இப்போ சார் யாராவது கேட்டால் சில பேர் தான் கை தூக்குவான், சில பேர் தூக்கவே மாட்டான், எதுக்குமே கை தூக்க மாட்டான். ஆட போட என்னடா லைஃப் அப்படிதான் உட்காந்துருப்பான். இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும், ஓ மொழியில் சொல்லணும். கொஞ்சம் கவனமாக என்ன பாருங்க, சத்தம் போடாமல் எல்லாம் நிமிந்து உட்காருங்க கொஞ்சம் ப்ளீஸ். தேங்க்யூ. இப்போ ஓ மொழியில் நான் உன்கிட்ட சொல்லணும், ஏன் ஜெயிக்கணும். இந்த உங்க பசங்க எல்லாமே இந்த சம்மர்லாம் வந்து IPL மேட்ச் பார்ப்பாங்கல்ல, பயங்கர ஃபேன்ஸ். எந்த டீமோட ஃபேன்ஸா இருப்பாங்க? செம சென்னை சூப்பர் கிங்ஸ். அதே தான், அப்படிதான் எல்லாம் தோனி மாதிரி முடியலாம். சில பேர்லாம் RCBயும் இருக்காங்க. ஆமா, அந்த சண்டெல்லாம் இருக்கும். ஆனா எங்க அண்ணன் பசங்க, எங்க அக்கா பசங்க எல்லாமே CSK, தோனி, தலை தோனி ஃபேன்ஸ் தான். என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, சென்னைக்கு வந்தா சென்னை மேட்ச் இருக்கிறப்ப கூட்டு போகணும், சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு கூட்டு போயிரு சித்தப்பா, எப்படியாவது தோனியோட ஒரு போட்டோ எடுத்துடணும், அப்படிதான் இருப்பாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சும்மா தெரியாம, டேய் தோனி ரிட்டையர் ஆயிட்டான்டா நியூஸ் வந்திருக்கு அப்படின்ட்டேன். ஒரே அழுக. எங்க அண்ணன், என்னடா சொன்ன, சாப்பிடாம கிடக்குறாங்க அப்படின்னு. நான் போனை போட்டா, தோனி எப்படி ரிட்டையர் ஆகலான்றான் ஒருத்தன். இல்லடா தோனி எல்லாம் ரிட்டையரே ஆகக்கூடாது சித்தப்பா அப்படி. சரி சரிடா அப்படின்லாம் சமாளிச்சு விட்டேன். இது நடந்து ஒரு 3-4 வருஷம். இப்போ வந்திருந்தாங்க சமீபத்தில். நான் மேட்ச் எல்லாம் பார்க்கறது கிடையாது, வீட்டில எல்லாம் உட்காந்து அவன் உட்காந்துருக்கான். நான் உள்ளுக்கு வந்துட்டு இந்த IPL முடிச்சு இப்போ உள்ளுக்கு போய் பசங்கள்ட்ட எல்லாம், டேய் CSK அப்படின்னு உள்ளுக்கு போனேன். அப்படின்னாங்க. என்னடா இது, டேய் தலை தோனிடா அப்படின்றேன். சித்தப்பா அது தலை கிடையாது, தருதலை அப்படின்னாங்க. என்னடா அப்படின்னேன். அடையா சித்தப்பா கேவலமா தோத்துட்டாங்க, அசிங்கமா போயிருச்சு. அது இந்த RCB காரங்கள்ட்டெல்லாம் ரொம்ப கேவலமா போயிருச்சு. தோனிலாம் ரிட்டையர் ஆயிரலாம் சித்தப்பா, தோனியாலேயே 4 மேட்ச் போயிட்டோம் சொல்றான். சரி, இப்போ நீங்க உட்காருங்கடா கண்ணுகளா, நான் கொஞ்சம் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு. அது ஏன்டா தம்பி, ஜெயிக்கணுன்றது மேண்டேட்ரியா என்ன? ஒருத்தன் தோத்தாதானேடா ஒருத்தன் ஜெயிக்க முடியும். எதுக்குடா ஜெயிக்கலன்னு கோவப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க? உடனே எங்க அக்கா பையன் சொல்றான், மாமா அது தோக்கணுன்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா ஜெயிக்கிறது நம்ம ஃபேவரட் டீமா தானே மாமா இருக்கணும் அப்படின்னா. நான் சொன்னேன், ஏண்டா
எதுவுமே சம்பந்தம் இல்லாத ஒரு டீம், ஃபேவரட் டீம் ஜெயிக்கணும்னு நீ ஆசைப்படுவ, பெத்த புள்ள ஜெயிக்கணும்னு அப்பா அம்மா ஆசைப்படக்கூடாதா? பெத்த ஸ்டூடெண்ட் வந்து ஜெயிக்கணும்னு ஸ்கூல் ஆசைப்படாதா? நான் சொல்ற செய்தியை உங்களுக்கு சொல்றேன், பிள்ளைகளை கவனமா கேளு. ஏன் தெரியுமா ஜெயிக்கணும்? எப்படியாவது ஏன் தெரியுமா ஜெயிச்சிடணும்? நீ ஜெயிக்கலன்னு வச்சுக்கேன், உன்னை கொண்டாடுபவர்களாலேயே நீ உதாசீனப்படுத்தப்படுவாய். எவெல்லாம் கொண்டாடுகிறானோ அவனே உன்னை உதாசீனப்படுத்திடுவான், மரியாதை இருக்காது. ஏன் தெரியுமா ஜெயிக்கணும்? நீ ஜெயிச்சா, நீ நல்ல வேலைக்கு போனா, கை நிறைய சம்பாதித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உன் வாழ்க்கையை உன் விருப்பம் போல் வாழலாம். அப்படி இல்லைன்னா இன்னொருத்தன் விருப்பத்துக்கு உன் வாழ்க்கையை வாழணும். ரொம்ப மோசமா இருக்கும். யோசிச்சு பாருங்க பிள்ளைகளே, நீங்க எல்லாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயிப்பீங்க நான் நம்புறேன் இந்த புத்தாண்டுல. அப்படி நீ ஜெயிக்கலன்னு வையேன், யார்கிட்டையாவது ஒரு பணத்துக்காக ஒரு உதவிக்காக எதிர்பார்த்து நிற்கிற அந்த தருணம் இருக்குல்ல, ரொம்ப மோசமானது, ரணமானது. அதை விட இன்னொன்னு சொல்றேன் பிள்ளைகளே, 2 பிள்ளை இருக்கலாம், 3 பிள்ளை வீட்டுல இருக்கலாம், நீ படிக்காம போயிட்டீன்னு வையேன், நீ ஜெயிக்காம போயிட்டீன்னு வையேன், மீதி 2 பிள்ளைங்க நல்லா ஜெயிச்சிருக்கும், நல்லா படிச்சிருக்கும், நல்ல வேலையில இருக்கும். ஆனால் அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 2 பிள்ளை என்னுடைய வெற்றியை கொண்டாடவே முடியாது. ஒரு பிள்ளை தோத்துட்டானே, ஒரு பிள்ளை கஷ்டப்படுறானே, அவன் என்ன செய்வான்? அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படியும் ஜெயிச்சிடணும், எப்படியும் ஜெயிச்சிடணும்.